ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்க இன்றைக்கி கும்முன்னு ஜம்முன்னு ஒரு காலிஃப்ளவர் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது ரைஸு, சப்பாத்தி, பிரியாணி எல்லாத்துக்குமே காம்பினேஷன் அட்டகாசமாக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு காலிஃப்ளவர் பிடிக்கும்னா இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களை மாதிரி யாருக்கெல்லாம் காலிஃப்ளவர் பிடிக்குமோ இந்த வீடியோவை அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அல்டிமேட்டாக அட்டகாசமாக அருமையான டிப்ஸோட வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் ஹெல்த்தியாக சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு 1/2 கிலோ காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது என்னென்ன அளவுகள் என்னென்ன யூஸ் பண்ணுறங்கிறத ஃபஸ்ட்டில் நம்ம பார்த்துடலாம். ஒரு குக்கரில் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும்னு நீங்கள் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கரில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நான் குக்கரில் பண்ணியிருக்கேன். இப்போது இஞ்சி வந்து ஒரு கட்டை விரல் சைஸு, பூண்டு வந்து ஒரு 15 பல் பூண்டை எடுத்து இந்த மாதிரி நான் தட்டிட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2 இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி நான் இப்போது இந்த எண்ணெயிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கக்குள்ளே உங்களுக்கு அந்த வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா கரைஞ்சி வரப்போ டேஸ்ட்டு நல்லா கொடுக்குங்கிறதுனால தான் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குறோம். இப்போது கொஞ்சமாக மட்டும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு போட்டு நம்ம வதக்கக்குள்ளே சீக்கிரமாக அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுங்கிறதுனால இப்போது இந்த குழம்புக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோன்னா டர்மரிக் வந்துட்டு எண்ணெயில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கக்குள்ளே நமக்கு சூப்பரான கலர் தரும், அதனால தான். இப்போது நான் கறி மிளகாய் தூள் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நான் இந்த எண்ணெயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மஞ்சள் தூள் அண்டு மிளகாய் தூள் நான் போடக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஏன்னா தீஞ்சிருச்சு கருகிடுச்சுன்னா உங்களுக்கு கசப்பாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு இப்போது நல்லா சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் இதை ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அடுத்தது நம்ம ஒரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். தயிர் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த தயிர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா கிரேவி தரும், அதே மாதிரி நல்லா குழஞ்சி நல்லா சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தருங்கிறதுனால நம்ம இன்றைக்கி கர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். தயிர் வந்து நல்லா கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கக்கூடாதுங்க. நல்ல எண்ணெயில் நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா நீங்கள் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கிரேவி சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ ட்ரையாக ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொருளே நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது நீங்கள் நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் இந்த தக்காளி, வெங்காயம் அண்டு இங்கே பாருங்கள் வெங்காயம் எல்லாம் இருந்த மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு இல்லையா, அதனால தான் நம்ம வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த தயிர் போடக்குள்ளே உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும். ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தாங்க பண்ணுவாங்க. கிரேவி நல்லா சூப்பராக கிடைக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக அட்டகாசமாக உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால தான் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. நான் இதில் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு கெட்டி தயிரை எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்குன்னா ரூம் டெம்பரேச்சருக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான அட்டகாசமான இந்த மாதிரி கிரேவிஸ் கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி நல்ல கிரேவி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கக்குள்ளே அந்த தக்காளி இதெல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு ரொம்பவே சீக்கிரமாக பிரிஞ்சு வரும். அது ஹெல்ப் பண்ணுங்கிறதுனால நம்ம இப்போது இதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணி
நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்பப்போ மூடி போட்டு நல்லா நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 50 ml தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா, இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே இன்னுமே நல்லா வெந்து வரணும். வந்துச்சுன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு சிலருக்குலாம் லைட்டாக பச்சை வாசம் இருந்தால் கூட பிடிக்காதுங்கிறதுனால தான் நம்ம ஃபஸ்ட்லேயே எண்ணெயில் வதக்கிட்டோம். இன்னுமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கக்குள்ள சூப்பராக அந்த ஸ்ட்ரக்சர் அவ்வளோ சூப்பராக கிடைக்குங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போது குக்கர் மூடி விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். விசிலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. ஏன்னா ஆல்ரெடி சூடாக இருக்கு இல்லையா. இப்போது நம்ம குக்கர் விசில் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் 2 விசில் கண்டிப்பாக விடுங்க. தண்ணி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும். பட் இந்த கிரேவிக்கு எண்ணெய் கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூனாவது அட்லீஸ்ட் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் 2 விசில் போயிட்டு ஏரெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் கிரேவி எந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடியாக இருக்குன்ட்டு. இப்போ சூப்பராக கும்முனு ஜம்முன்னு கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தானே கேட்குறீங்க. இது நீங்கள் காலிஃப்ளவர் மட்டும் இல்லை, உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்குதோ இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் காலிஃப்ளவரை நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு நல்லா அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா காலிஃப்ளவரை சுடு தண்ணியிலே கொதிக்க விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் இப்போ இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா எல்லாமே அந்த காலிஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு மட்டும்தான் ஆட் பண்ணிடணும் இல்லையா. இப்போது இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பையுமே ஆட் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு எல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும்னு சொல்லிவிட்டு திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அப்பப்போ எடுத்து கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது இங்கே பாருங்கள் முன்னே எவ்வளோ கிரேவி இருக்குது, இப்போ கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்குது. அது ஏன்னா காலிஃப்ளவரில் இருக்க தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு. அதனால் தான் சொன்னேன் நான் முன்னே உங்களுக்கு கம்மியாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் சப்பாத்திக்கு ரைஸுக்கு எதுக்கு நீங்கள் காம்பினேஷனாக ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் காம்பினேஷனாக ட்ரை பண்ணியிருக்கேன். சப்பாத்தி மெதுன்னு சூப்பராக பொசுன்னு வரணுமா, எப்படி செய்யணுங்கிறத டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நம்ம சேனலில் இருக்குது. அதையும் மறக்காமல் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. இது மாதிரி ஈஸியான குயிக்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது போல் மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம். வீட்டு ஸ்டைலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி எங்கள் லைஃப்பை மாஸ் பண்ணி அட்டகாசமாக அருமையாக லைஃப்பை வாழ்வோமா. வாங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய்.